ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுப்புல குக்கர் வச்சு எண்ணெய் ஊத்தி, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா வெட்டி வச்சிருக்கிற தக்காளியும் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாய் தூள், கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா தயிர் சேர்த்து இதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இதுவும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்கிற மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நான் மூடி போட்டு 3 விசில் வரைக்கும் இதை நான் வேக விட்டு எடுத்துக்கிட்டேன். இது வெந்ததுக்கு அப்புறமா மீதமுள்ள தண்ணியை இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். இதில் சேர்த்துட்டு ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கிட்டேன். இது சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டேன். இது கிளறி விட்டதுக்கப்புறமா நான் ஒரு அரை லெமன் அளவுக்கு இதை புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். புழிஞ்சு விட்டதுக்கப்புறமா நல்லா இதை கிண்டி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் போல் தம்மில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க.